உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஆம்பூர், வாணியம்பாடி, கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், விவரங்கள். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுகவை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே தங்களது பணிகளை தீவிரப்படுத்தியிருந்தனர். அதிலும் குறிப்பாக மதுரையில் நடைபெற்ற திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்பு தனித்தனியாக நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக கூட தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் உடன்பிறப்பவா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் நிர்வாகிகளை தனித்தனியாக ஒன் டு ஒன்னாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்று வரைவாக பார்க்கும்போது 47 நாட்கள், அதாவது நாட்களை பொறுத்தவரை எப்போதெல்லாம் அவருக்கு நிர்வாக ரீதியான தலைமைச் செயலக பணிகள் இல்லாத நாட்கள் எல்லாம் அறிவாலயம் திட்டமிடப்பட்டு நிர்வாகிகளை சந்திக்கக்கூடியதற்கும் நேரம் ஒதுக்கி தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் 47 நாட்களில் 108 சட்டசபை தொகுதி நிர்வாகிகளை இன்று வரைக்குமாக சந்தித்திருக்கிறார். இன்று அண்ணா அறிவாலயத்தில் ஆம்பூர், வாணியம்பாடி, கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதியில் நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனையோட மிக பிரதானமாக இருப்பதே நிர்வாகிகள், அதாவது தனிப்பட்ட ஒரு நிர்வாகி நேரடியாக முதலமைச்சரிடம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். அதே போன்று நிர்வாகிகளிடமும் அறிவுறுத்தல்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாக முன்வைப்பார். ஏதாவது மாவட்ட ரீதியான புகார்கள் எதுவும் இருந்தால் அந்த புகார்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதை ஆய்வு மேற்கொண்டு உடனடியான அதிரடி நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் திருநெல்வேலி, மதுரை உட்பட பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் சந்திப்பு என்பது பல்வேறு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார். மேலும் உடன்பிறப்பேவா என்ற தலைப்பில் மட்டுமல்லாது இதற்கு முன்பாக 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பது, அதே போன்று தற்போது எஸ்ஐஆர் பணிகளை கண்டிப்பாக ஒவ்வொரு வாக்காளருடைய வாக்குகளையும் உறுதி செய்வதற்காக தீவிரமாக பணி செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் நிர்வாகிகளை ஒன் டு ஒன் சந்தித்து கட்சி ரீதியான புகார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டறிவதோடு அறிவுறுத்தல்களையும் 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளையும் ஒரு பக்கமும், மற்றொரு புறம் அடுத்த கட்டமாக அந்த எஸ்ஐஆர் பணிகள் மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் யாருடைய வாக்குகளும் விட்டுவிடாமல் அதற்கான பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட அடிப்படையான அனைத்து விதமான விஷயங்களையும் உடன்பிறப்பா என்ற தலைப்பில் நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் தான் இன்று 3 சட்டப்பேரவை தொகுதிகளான ஆம்பூர், வாணியம்பாடி, கலசப்பாக்கம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுடைய நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் ஒன் டு ஒன் சந்தித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.